தாலிபானோட மிக பிரம்மாண்டமான கால்வாய் திட்டம். எந்தெந்த நாடு பாதிக்கப்பட போறாங்க? ப்ராஜெக்ட் காஸ்டான $680 மில்லியன் எந்த நாடு அவங்களுக்கு மறைமுகமாக கொடுக்குறாங்க? அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் மூலியமா இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை தமிழ்ல தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் ஆட்சி பண்றது தாலிபான்கிற அமைப்பு. இவங்க குவைஸ்டப்பாங்கிற மிகப்பெரிய கால்வாய் கட்டுற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அமுதாரியாங்கிற ஆறு தஜிகிஸ்தான், தர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் வழியா போகுது. கொஞ்சம் இது ஆப்கானிஸ்தான் பார்டருக்குள்ளேயும் வரதால அமுதாரா ரிவரை 285 கிலோமீட்டர் நீளத்துக்கு கால்வாய் போட்டு அவங்க நாட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. இது மூலியமா அவங்க 5,50,000 ஹெக்டேர் நிலத்துல விவசாயம் பண்ண போறதாவும் 2028க்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிவுக்கு வரும்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மறைமுகமா ஃபண்டிங் பண்றது சைனா. அதுக்கு பதிலா ஆப்கானிஸ்தானோட மினரல்ஸும் நேச்சுரல் அசட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தானை விட வச்ச அதே பொறி தான் இதுவும், டெப்ட் ட்ராப். இயற்கையா அமைஞ்ச இந்த ஆறோட வழித்தடத்தை மாத்துறதால இதை சுத்தி இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டமும் துர்க்மெனிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் பாதிக்கப்பட போகுது.